லாஸ்ட்டு 2 டேஸாகவே எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிகிட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வா சரி வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எப்பயுமே அடிக்கடி என்னை வெளியில் கூப்பிட்டு போயிடுவாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. என் பையன் பஸ்ஸில் இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்ததே இல்லை. சரி ஓகே நீ கூப்பிட்டு போகலாம், எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக தாங்க இருந்தான். கோட் படத்துக்கு தான் போயிருந்தோம். பர்சனலாக எங்களுக்கு வந்து அந்த படம் அவ்வளோவா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்த்து முடிச்சதுமே பயங்கரமாக பசி வந்துடுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டிக்கு வந்திருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க என் பையன் எப்பவுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். காலையிலேருந்து வேறு சரியாக சாப்பிடலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடாது தான், பட் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்தோம். அவனும் சாப்பிட்டான். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மெட்ரோவில் தாங்க வந்தோம். மெட்ரோலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரான். அழுவான்னு பார்த்தோம். ரொம்ப அமைதியாக தாங்க வந்தான் என் புள்ள.